இன்றைக்கு பார்க்கிறோம். சுஹைல் இப்னு அம்ர் அல் ஆமிரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு 60 ஆண்டு காலம் ஷிர்கிலே இருந்துவிட்டு நீண்ட நெடுநாட்களுக்கு பின்னால் மக்காவினுடைய தலைவர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்த அந்த ஹிஜ்ரி 8வது ஆண்டு இஸ்லாமில் தங்களை இணைத்து கொண்ட இந்த பெருமகன் சுஹைல் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு, அபு யசீத் என்றொரு பட்டப்பெயரால் இவரை மக்கள் அழைப்பார்கள். குறைஷிகளின் குலத்தில் மிகவும் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவர், மக்காவின் மிகச்சிறந்த அறிவாளிகளில் ஒருவர். இவற்றுக்கெல்லாம் மேலாக மக்கத்து காஃபர்களிடையே மிகச்சிறந்த பேச்சாளர். ஏதாவது உடன்படிக்கைகள் செய்யப்படுகிற போதும் ஒப்பந்தங்கள் வாசிக்கப்படுகிற போதும் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற ஒரு முக்கியமான ஆளுமை ஹதரத் சுஹைல் இப்னு அம்ர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். முன்பொரு முறை நாம் கூறியிருக்கிறோம், மக்காவிற்கு வந்து கொண்டிருக்கிற வழியில் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 4 அறிவுஜீவிகளின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் இஸ்லாத்திற்கு சேர்ந்தால் நன்றாக இருக்குமே என்று பெருமானார் ஆசையை வெளிப்படுத்திய அறிவுஜீவிகளில் சுஹைல் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும்